எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே பேபி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சுரேஷ் மாரி இயக்கத்தில் மார்ச் மாதம் வெளியே வந்த ஜே பேபி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பழம்பெரும் நடிகை ஊர்வசி அவர்கள் மற்றும் அட்டகத்தி தினேஷ், லொலு சபா மாறன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையின் சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் தன்னோட பசங்களுக்காக அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவங்க ஒரு மாதிரி மென்டல் ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அவங்கள சரியாக பார்த்துக்க முடியாததுனால பசங்க அம்மா மேலே வெறுத்துடுறாங்க. இதன் காரணமாக அம்மா என்ன பண்ணிடுறாங்க, கொல்கத்தா ட்ரெயின் ஏறி வழி தவறுதலாக போயிடுறாங்க. அவங்கள தேடி இந்த 2 பிள்ளைகளும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற பாகத்தை தான் இந்த கதையினோட சுருக்கம். இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்த சம்பவத்தை தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையின் காரணமாக தனது பிள்ளைகளுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலையில் ஆளாக்கப்படுகிறார்கள் இந்த அம்மா என்ற கேரக்டரில் நடிக்கிற ஊர்வசி அவர்கள். ரொம்பவே அருமையாக நடித்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரியல் கேரக்டர் அம்மாவை தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். தன்னோட பசங்க 5 பசங்களும் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க 3 பசங்க. அவங்க எல்லாருமே தன்னுடைய கேரக்டர் அப்படியே ரொம்பவே எக்ஸைட்டடாக நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை எதனால் வந்தது, ஏன் அவங்க அந்த மாதிரி மாறினாங்க, பசங்க ஏன் வெறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏன் ட்ரெயின் ஏறி போகிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஏன் போயிட்டு இட்டுன்னு வராங்க, இதை பற்றி பார்க்கறது தான் இந்த படத்துடைய ஸ்டோரியாக இருக்குது. அதில் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவை தேடி இந்த 2 பசங்களும் போகிறாங்க, ட்ரெயின் ஏறி போகிறாங்க கொல்கத்தாவுக்கு. இதெல்லாம் அங்கே கொல்கத்தாவில் ஏற்கனவே இராணுவத்தில் பணிபுரிந்த ஒருத்தர் உதவியாளராக இவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்க மூலயமா தான் அவங்க அம்மாவை மீட்டு எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இதில் அவங்க ஏன் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயதிலே தன்னோட கணவரை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பசங்களை அவங்க மட்டும்தான் வளர்த்துட்டு வராங்க. கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆனதுக்கப்புறம் திருமண ஏஜ் வருது. எல்லாருக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. அதில் பெரிய பையனுக்கு திருமணம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பார்த்த பொண்ணு ஓடி போயிடுறாங்க. இதனால் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் பையன் வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில் அட்டகத்தி தினேஷ் அவர் தான் பார்த்தீங்கன்னா கடைசி புள்ள. அவர் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த மேரேஜ் ஓடி போயிட்டாங்க இல்லையா, அவங்களுடைய சிஸ்டர் இவர் எதிர்பாராத விதமாக காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இது ஒரு பிரச்சனையாக அமைஞ்சு தன்னோட அண்ணன் கூட இவர் அட்டகத்தி தினேஷோட பேசாமல் போயிடுறாரு. தன்னோட அண்ணன் தான் பேசாமல் போயிடுறாரு, இவர் என்னமோ பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் தன்னோட வீட்டை அடமானம் வச்சு ஒரு ஸ்டேஜில் விற்கிற நிலைமை ஆயிடுது. ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் தாங்க முடியாமல் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னோட மனநிலையே மாறிடுது ஊர்வசி அம்மா அவர்களுக்கு. இதனால் அவங்க நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அடுத்தவங்க வீட்டு கதவை போட்டுறது, போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ்லேருந்து பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பொன் பொருள் இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே என்ன ஆகுதுன்னா, அடுத்தவங்களுக்கு தன்னோட வீட்டில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே மாறிடுது. தன்னோட பிள்ளைங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே மாறிடுது. எங்கே போனாலும் வம்பு இழுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, தன்னோட கடைசி புள்ள ஒரு அடி அடிச்சிடுறாப்புல. அடிச்சுட்டு நீ எங்கன்னா போயிடு, கண்ணிலே வராத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் மனசு வருத்தப்பட்டுக்கின்னு என்ன ஆகுது, அன்றைக்கி நைட்டே அவங்க அம்மா திரும்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு
உட்காடுறாங்க. அப்போ வந்து தன்னோட கடைசி பையன் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன மன்னிச்சிடுமா, என்னையா பாவமாக ஆளாக்குற, பாவத்துக்கு ஆளாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கே தெரியலடா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீன் பார்க்கும்போது நமக்கே அழுகையாக தான் வருது. அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. தன்னோட அம்மா இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு 2 நாள் பார்த்துக்கிறாங்க. தன்னுடைய தன்னுடைய பொண்ணும் பையனும் வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுநாள் தீபாவளி வருது. அந்த தீபாவளி நாளில் வந்து இவங்க வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மனநல காப்பகத்திலே விட்டுட்டு வந்துடுறாங்க. தன்னோட பையன் வருவான்னு சொல்லிட்டு திடீர்னு நைட்டு எழுந்து பார்க்குறாங்க. பையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. இதனால் மனம் முடிஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, மறுநாள் காலையில் நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ விஷயம் தெரிஞ்ச அவங்க பையனும் கடைசி பையனும் பெரிய பொண்ணும் வராங்க. வந்து பார்க்கும்போது அவங்கள வந்து எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, முடியலை. இதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு ட்ரெயின் ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு யார் போயிட்டுன்னு வருது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய பெரிய பையனும் கடைசி பையனும் போகிற நிலைமைக்கு வராங்க. ஏற்கனவே இவங்க 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகுது, ஒரு வழியாக வாப்பா போப்பா அப்படின்ற பேசிக்கிட்டே வந்து போயிடுறாங்க. போயிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பழைய ஞாபகங்கள், நம்ம அம்மா எப்படி வளர்த்தாங்க, என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஸ்டோரியாக வருது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறவர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் தேடி போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, ஊர்வசி அம்மா வந்து மறுபடியும் காணலை, எங்கே போயிட்டாங்கன்ட்டு மறுபடியும் தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மனநல காப்பத்து மாடி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க ட்ரெயின் ஏறி போனதுக்கப்புறம் தான் அந்த நியூஸே வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வராங்க. இதில் என்னன்னா, இவர் லொல்லு சபா கேரக்டரில் நடிக்கிற மாறன் அவர் தான் பார்த்தீங்கன்னா இதில் காமெடியாக நடிச்சிருக்காரு. அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். தனக்கே தெரியாமல் நைட்டில் தூங்கும்போது லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு மற்றவங்கள தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவார். இதே தான் வந்து டெய்லியுமே நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக இட்டுன்னு வந்துடுறாங்க அம்மாவை. இட்டுன்னு வரும்போது அவங்க அந்த மனவேதனையை வந்து ரொம்பவே படுறாங்க. நம்ம அம்மாவை விட்டு பிரிஞ்சதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இனிமேல் விட்டு பிரிய மாட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வராங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, தன்னுடைய கடைசி பையனுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற சுச்சுவேஷன் வருது. அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸு. அந்த சீனில் தான் இப்படி இருக்கிறதும் தெரிஞ்சு தான் பேத்திக்கு, அதாவது பொண்ணு பிறந்திருக்கு இல்லையா, அதனால் அந்த பேத்திக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கடைசி பையன் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பேபி 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் சொல்கிறாரு. அந்த தருணத்தில் அந்த ஊர்வசி அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக நம்ம பேர் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த சீனில் முடிப்பாங்க பாருங்கள். ஒரு குடும்பத்தில் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் அம்மா அப்பாவை, முக்கியமாக அம்மாவை விட்டுறக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொல்ல வராங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்காக நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பார்த்துங்க அம்மாவை, யாரும் கைவிட்டுறாதீங்க. நன்றி.